அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12ஆம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் 24 தொழில் முனைவோர்களின் வகைகள். சரிங்களா? போன அத்தியாயத்தில் என்ன பார்த்தோன்னா தொழில் முனைவோர்னால் யார், அவங்களுடைய தன்மைகள் என்ன, குணாதிசயம் என்ன, அவங்க செய்யக்கூடிய தொழில்கள் என்ன. சரிங்களா? அதாவது தொழில் சார்ந்த குணாதிசயம் என்ன தொழில்கள் பார்த்தோம். மகளிர் தொழில் முனைவோர்னால் யாருன்னு பார்த்தோம். அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் பார்த்தோம். சரிங்களா? இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது தொழில் முனைவோரின் வகைகள். அதனால் தொழில் முனைவோரின் வகைகள், தொழில் முனைவோர்னு சொன்னால் நம்ம ஸ்டார்டிங் என்ன சொல்லுவோம், எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் எப்படி சொல்லணும், புதுசாக தொழிலை ஆரம்பிக்கிறவங்க தொழில் முனைவோர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் இந்த லெசனில் அவங்க செய்யக்கூடிய செயல் இருக்குது பார்த்தீங்களா, செயலை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, பல்வேறு வகையாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. சரியா? தொழில் முனைவோர்னால் யார், சரியா? இப்போ இந்த மாதிரியான ஒரு தொழில் பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி என்ன பண்ண போகிறோம், இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, அத்தியாயம் சுருக்கம் பாருங்கள். தொழில் முனைவோரின் வகைகள், அதே தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம், தொழில் முனைவோருடைய வகைகள் தெரிஞ்சுக்கிட போகிறோம். அப்புறம் பணிசார் வகைப்பாடு, ரெண்டாவது தொழில்சார் வகைப்பாடு, அடுத்தது தொழில்நுட்பம் சார் வகைப்பாடு, செயலூக்கம் சார் வகைப்பாடு, அதுக்கப்புறம் மேம்பாடு நிலையை ஒட்டிய வகைப்பாடு, செயல்படும் இடர்சார் வகைப்பாடு, இறுதியாக உரிமை அடிப்படையிலான வகைப்பாடு. இப்படி என்ன பண்ணுறாங்க, பல்வேறு வகையாக பிரிச்சுருக்கிறாங்க. அதில் உள்ளபடி தான் நம்ம என்ன போகிறோம் லெசன்ஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அறிமுகம் பாருங்கள். தொழில் முனைவோர்கள் வகைகள். மேற்கொள்ளும் தொழிலை ஒட்டி தொழில் முனைவோரை பல பிரிவுகளாக பிரிக்கலாம். தொழில் முனைவோர் என்ற சொல் பொதுவாக இருந்தாலும் அவரவர் மேற்கொள்ளும் பணியினை ஒட்டி அவர்களை பற்றி பல்வேறு பெயர்களை அழைக்கலாம். என்ன சொல்கிறாங்க, தொழில் முனைவோர் அப்படிங்கிற சொல்லுங்கிறது பொதுவான சொல்லாக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய தொழில்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, பல்வேறு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களாப்பா? அடுத்து உதாரணமாக தொழில் முனைவோர்கள் கடைப்பிடிக்கும் தொழில்நுட்பம், மேற்கொள்ளும் தொழில் நடத்தி வரும் இடம், அவர்கள் கொண்டுள்ள உரிமை, அவர்களின் பெரும் செயல் ஊக்கம் என பல்வேறு காரணங்கள் அவர்களை வகைப்படுத்தலாம். என்ன சொல்கிறாங்க, முதல்ல பாருங்கள். தொழில் முனைவோருடைய தொழில்நுட்பம், அதாவது அந்த செய்யக்கூடிய தொழிலில் என்ன மாதிரியான யுக்தியை அவங்க பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா, அதை சார்ந்தையாக வகைப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது மேற்கொள்ளும் தொழில், என்ன மாதிரியான தொழில், ஜவுளி தொழிலா, சரியா, இப்படி சொல்கிறாங்க. நம்ம பல்வேறு வகையாக தொழிலை பிரிக்கிறோம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா தொழில் சார்ந்தப்பட்ட வகையிலாகவும் பிரிக்கிறாங்க. அடுத்து தொழில் நடத்தி வரும் இடம், சரியா, இடங்கள் சார்ந்த இருக்கும்ல, இடத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் கொண்டுள்ள உரிமை, என்ன மாதிரியான உரிமைகள் இருக்குது, சரி சொல்லுவாங்கள்ல, முதல்வர் முகவர் சொல்லிட்டு இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விதமான உரிமைகள் இருக்கும். அதாவது அப்பா ஒருத்தர் இருப்பார், சரி, பாரம்பரியமாக, சரிங்களா, என் அப்பா வச்சு நடத்துகிறாருன்னா அவருடைய அப்பா எங்கள் தாத்தா இருக்கிறாங்கல்ல, அவங்க வச்சு நடத்தியிருப்பாங்க தொழில். என்ன பண்ணுறாங்க, பாரம்பரியமாக அவருக்கு என்ன மாதிரியான உரிமைகள் அந்த இடத்துல கிடைக்கிது, என்ன மாதிரியான பற்று, அதாவது எந்த மாதிரியான பொறுப்புணர்வு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல அப்படி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். சரிங்களா? அடுத்து ஏன்னா செயலூக்கம் அளித்தல், பெரும் செயலூக்கம் அளித்தல், என்கரேஜ் பண்ணுறது சொல்லுவாங்க, ஊக்குவிப்பு, அந்த ரீதியாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஒரு சரிங்களாப்பா, அது என்னென்னு சொல்லி பாருங்கள், கீழே பயன்பாட்டு வகையில் பிரிச்சுக்கிறாங்கப்பா. இது வந்து ஒன்னோட பர்பஸ்க்காக உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? கீழ்கண்ட காரணிகளுள் எது, இந்த காரணிகள் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வராதது, பொருந்தாதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பணிசார் வகைப்பாடு எப்படி பிரிக்கிறாங்க, 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் புதுமை படைக்கும் தொழில் முனைவோர் அப்படின்னு எடுத்தோன்னா புதுசாக என்ன பண்ணிப்பாங்க, ஒரு புதிய கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. ரெண்டாவது மாதிரியை பின்பற்றும் தொழில் முனைவோர், மாதிரியனா ஏற்கனவே ஒன்று இருக்கும், அதவே என்ன பண்ணுறாங்க பின்தொடர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறது. சரிங்களா? அப்பா தொழில் நடத்துகிறாருன்னா அவர் அந்தபடியே பாரம்பரியமாகவே என்ன பண்ணுறது, கடன் பிடிச்சிட்டு போகிறது. ரெண்டாவது காலம் கிடைத்தும் பழமைவாத தொழில் முனைவோர், இவர் என்ன பண்ணுறாங்கன்னா பழமையே பிடிச்சிட்டு புதுசாக இருக்க கான்செப்ட்டுக்கு என்ன சொல்ல அடாப்ட் ஆக மாட்டார். சரி, உள்ளே வர மாட்டார், அடாப்ட் ஆகிறாருன்னா சேர மாட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து 4வது மந்தமான தொழில் முனைவோர், எதுவுமே விரும்பாமல் என்ன பண்ணுவார், செவ்வனேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கடமைக்கேன்னு ஒர்க் பண்ணுவார். சரி, உள்ளே நம்ம விரிவாக்கம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்னென்னு மட்டும் இந்த ஓரலாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களாப்பா? ஓகே. அடுத்து தொழில்சார் வகைப்பாடு. தொழில்சார் வகைப்பாடில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்யும் தொழில் முனைவோர், வியாபார தொழில் முனைவோர், தொழில் சார்ந்த தொழில் முனைவோர்,
கூட்டுப்பங்கு தொழில் முனைவோர், வேளாண் தொழில் முனைவோர், சில்லறையான தொழில் முனைவோர், சேவை தொழில் முனைவோர் அப்படி என்ன பண்ணுறாங்க 7 வகையாக பிரிச்சுருக்கிறாங்க. சரிங்களா? 3வது கான்செப்ட்டு தொழில்நுட்பம் சார் வகைப்பாடு. சரிங்களா? தொழில்நுட்ப சார் வகைப்பாடில் எத்தனை பிரிக்கிறாங்க? 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தொழில்நுட்பம் தொழில் முனைவோர், தொழில்நுட்ப தொழில் முனைவோர். 2வது தொழில்நுட்பம் சாரா தொழில் முனைவோர், தொழில் முனைவு வித்தகர். சரி, அப்படி என்ன பண்ணுறாங்க தொழில் முனைவு வித்தகர் சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சுருக்கிறாங்க. அடுத்து 4வது பாயிண்ட், 4வது ஹெட்டிங் பாருங்க, செயலூக்கம் சார் வகைப்பாடு. சரி, என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த அளவில் எப்படி அவருடைய வகைப்பாடை பிரிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். அதில் 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தெளிவான தொழில் முனைபவர், தூண்டப்பட்ட தொழில் முனைபவர், ஊக்குவிக்கப்பட்ட தொழில் முனைபவர், தன்னிச்சையான தொழில் முனைவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5வது ஹெட்டிங் பாருங்கள், மேலாண்மை நிலையை ஒட்டிய வகைப்பாடு. சரி, நாங்கள் என்ன பண்ணுறாங்க மேலாண்மை நிலையை சொல்கிறாங்கல்ல, சரி மேம்பாடு நிலையை ஒட்டிய வகைப்பாடு அதை எப்படி பிரிக்கிறாங்க சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல் தலைமுறை தொழில் முனைவோர். சரி, இந்த தலைமுறை சொல்லுவாங்க, குடும்ப ரீதியாக சொல்லுவாங்கள்ல, முதல் தலைமுறை 2ஆம் தலைமுறை சொல்லிட்டு தலைமுறை வயசாக என்ன பண்ணுற தலைமுறை செய்யக்கூடிய தொழில் முனைவோர். 2வது நவீன தொழில் முனைவோர். 3வது பாரம்பரிய தொழில் முனைவோர். நம்ம சொல்கிற அளவுக்கு இப்போ சொல்கிறப்போ ஒன்றா தெரிஞ்சாலும் நான் படிக்கிறப்ப என்ன இருக்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமானது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து 6வது செயல்படும் இடர்சார் வகைப்பாடு. செயல்படும் இடர்சார் வகைப்பாடுனா 2 வகையாக பிரிக்கிறாங்க. எந்த இடத்துல வந்து தொழில் செய்கிறாங்களோ தொழில் செய்யக்கூடிய இடத்த வச்சு என்னது வந்து குறிக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நகர்ப்புற தொழில் முனைவோர், 2வது ஊரக தொழில் முனைவோர். நகர்ப்புறம்னா கொஞ்சம் சிட்டி அந்த மாதிரி ஏரியா, ஊரகம்னா கிராமப்புறம் சார்ந்த தொழில் முனைவோர். சரிங்களா? அது கடைசி உரிமையில் அணைப்பான வகைப்பாடில் 2ஆக பிரிக்கிறாங்க. 1 தனி உரிமை தொழில் முனைவோர், 2 அரசு தொழில் முனைவோர், 3 இணைன்னு சொன்னால் என்னென்னா சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பணிசார் வகைப்பாடு. சரிங்க, அதில் இன்னோவேட்டிங் ஆண்டர்ப்ரனரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பாயிண்ட் பார்த்திங்கன்னா புதுமை படைக்கும் தொழில் முனைவோர் அப்படின்னா யார் அப்படி சொல்லி என்ன பண்ண போகிறதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஒரு புதுமை புகுத்தி கொண்டே இருப்பவர். என்ன பண்ணுற இவர் வந்து ஒரு வியாபாரத்தில் புதுசாக என்ன பண்ணியிருப்பார், ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸாக டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருப்பார், பண்ணிக்கிட்டே இருப்பார். சரிங்களா? இவர்கள் எப்போதும் வியாபார சூழல்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருப்பார்கள். அதன் அடிப்படையில் நுகர்வோருக்கு எந்தெந்த தேவை நிறைவேறாமல் இருக்கிறது என்பதை புகுந்து ஆராய்ந்து அதனை தங்களுடைய பொருட்களின் மூலம் நிறைவேற்றுவார்கள். புதுமை பொறுத்தவரை வெளியிட்ட பொருட்களை தரம் உயர்த்துவது, புதிய பயன்பாடுகளை பொருளில் புகுத்துவது, பொருளின் வடிவங்களை மாற்றுவது, சந்தையில் உள்ள பொருளை வேறுவிதமாக மாற்றுவது, முற்றிலும் புதிய பொருளை வடிவமைப்பது போன்றவை நிகழ்த்துவதே ஆகும். என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து புதுசாக ஒரு கான்செப்டை புதிதாக ஒரு அறிமுகப்படுத்துவாங்க. அது எப்படி இருக்குமா, சந்தையை வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு மக்களுடைய மனநிறைவு இருக்குல்ல, அதை எது வந்து பூர்த்தி செய்யாமல் இருக்குது, எந்த பொருள் வந்து பூர்த்தி செய்யாமல் இருக்குது, மக்களுடைய குறைபாடுகள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறாங்க பொருட்களையானது அறிமுகம் பண்ணுறாங்க சந்தையில். சரியா? அந்த அறிமுகப்படுத்தக்கூடிய பொருள் எப்படிவா இருக்குதா, ஒன்று ஏற்கனவே அந்த சந்தையில் அறிமுகப்படுத்தக்கூடிய பொருளவே என்ன பண்ணுறாங்க புதுசாக மாடிஃபை பண்ணுறது, அதுலேயே என்ன பண்ணுறாங்க சம் சேஞ்சஸ், ஏதாவது ஒரு சில இதை வந்து மாற்றுறாங்க. சரி, அப்படி இல்லாட்ட வேறு வளமான அதிகமாக என்ன பண்ணுறாங்க தரம் உயர்த்துறது, இப்படி மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து சந்தையை கொண்டு வர்றாங்க. சரிங்களா? இவர்கள் தங்களின் புதுமை பயணத்தை பொருட்களோடு நிறுத்தி கொள்வதில்லை, மாறாக புதிய யுத்திகளை முறையும் கண்டறிவது, புதிய இடங்களை தொழிலை ஆரம்பிப்பது, புதிய பகிர்முறை அறிமுகம் செய்வது, பொருளின் உற்பத்தி முறையை சுருக்குவது, புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி உற்பத்தியை பெருக்குவது என புதுமை பேணும் எங்கும் இருக்கும்படி பார்த்து கொள்வார்கள். இது புதுமை பித்தர்கள் எனலாம். என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த பொருட்களை புதுமைப்படுத்த மட்டும் அவங்க நிறுத்திக்கிறல. சரியா? பொருட்களுடைய உற்பத்தி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடம், பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விகிதம், சரியா, பொருட்களை வந்து கொண்டு போய் செய்யக்கூடிய அந்த பகிர்வுன்னு சொல்லுவாங்கள்ல, பகிர்ந்தெழுத்து, அதில் என்ன பண்ணுறாங்க எல்லா விதமான அந்த வளங்கள் முறையில் என்ன பண்ணுறாங்க இவங்க புதிய யுக்தியில் வந்து கொண்டு வந்துடுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புதுமை பித்தர்கள் என்னலாம் அப்படி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மாதிரியை பின்பற்றும் தொழில் முனைவோர். என்ன பண்ணுறாங்க, மாதிரியை பின்பற்றும்
தொழில் முனைவோர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட இந்த மாடலேட் சொல்லுவாங்க, மாடல் ஓகே ரோல் மாடல் மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்களோட வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை சார்ந்தே என்ன பண்ணுறது வாழ்ந்து வர்றது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மாதிரியை பின்பற்றும் தொழில் முனைவோர்கள் தற்போது சந்தையில் கிடைக்கும் பொருட்களை தங்களின் அறிவு, ஆற்றல், வல்லமை வைத்துக்கொண்டு வேறு முறையில் வடிவமைப்பார்கள். என்ன பண்ணுறாங்க, சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளவே மாதிரியாக மையமாக இல்லாட்டா ரோல் மாடல்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி மையமாக வச்சு அதை சார்ந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி புத்திக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பொருட்களை மாடிஃபை பண்ணுறது, ஓகே மாற்றுறது, ஓகே வேறு விதமாக பொருட்களை உருமாற்றி என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி விற்பனை செய்யக்கூடிய வல்லவர்கள் இவர்கள். சரிங்களா? இவர்கள் மேல்நாடுகளில் வடிவமைக்கப்பட்ட பொருட்களை தங்கள் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்றபடி உருமாற்றி வெளியிடுபவர்கள். உதாரணமாக, மேல்நாடுகளில் புத்தம் புதிய கண்டுபிடிக்கப்பட்ட மின்னணு பொருட்களை வளரும் நாடுகள் வேறு முறையில் தயாரித்து வெளியிட்டு வருகின்றன. அவற்றை வளர்ந்த நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து பொருட்களை வளரும் நாடுகளுக்கு வெவ்வேறு பொருளை பயன்படுத்தி அதே பயன்பாட்டை கொண்டு என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி செஞ்சு வெளியிடுறாங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஊரில் பயன்படுத்துகிறல மின்விசிறி, அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இது நம்ம ஹைலி காஸ்ட்லியாக இருக்குது. இதே இது வெளிநாட்டிலேருந்து யாரும் வாங்கிட்டு வராங்க, அங்கே இருக்குன்னா அங்கே பொருளோட எல்லாம் படி சீப்பாக கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளிநாடு போகிறோம்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறாங்கன்னா பெரிய பட்ஜெட்டே போடுவாங்க வீட்டிலேருந்து போகிறப்ப, ஏன்னா கம்மியான காஸ்ட்டில் கிடைக்கும், நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ளக்கூடிய தொழில்நுட்பத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறது. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அங்கே மேல்நாட்டில் கிடைக்கக்கூடிய மருந்து பொருட்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய உள்நாட்டோட தேவைக்காக என்ன பண்ணுற கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்த மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அதே பயன்பாட்டை என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரியே பொருட்கள் என்ன பண்ணுறாங்க வெளியிடவும் செய்கிறாங்க. சரி, உற்பத்தி பண்ணி வெளியிடக்கூடியவும் செய்யக்கூடிய அந்த அறிவும் திறமை என்ன இருக்குது இவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதாவது பொருட்களை அதன் வடிவமைப்பு, வேறுபட்ட உற்பத்தி முறை, வேறுபட்ட உள்ளீடு பொருட்களை போன்றவற்றை வித்தியாசப்படுத்தினாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மூலப்பொருட்களை வேறு விதமாக சேர்க்குறது. சரியா? வேறு விதமான மூலப்பொருட்களை சேர்த்துட்டு அதன் மூலமாக பொருட்களை என்ன பண்ணுறாங்க, விற்பனைக்காக வெளியிடுறாங்க. சரிங்களாப்பா? அடுத்த ரெண்டாவது கான்செப்ட்டு, காலம் கடத்தும் பழமையான தொழில் முனைவோர், ஃபெஃபியன் ஆண்டர்பிரினர். என்ன சொல்கிறாங்க, காலம் கடத்தும் பழமைவாத தொழில் முனைவோர், இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்க, ஃபெஃபியன் ஆண்டர்பிரினர் அப்படி சொல்கிறாங்க. இவங்க என்னென்னா சந்தையில் இருக்கக்கூடிய என்ன பண்ண மாட்டாங்க, எந்தவித புதுசாக ஒரு கான்செப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ண மாட்டாங்கன்னா அடாப்டே ஆக மாட்டாங்க. பாரம்பரியம் நாங்கள் என்ன பண்ண பழசு தான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருப்பேன், புதுசாக நான் என்ன பண்ணிட்டேன் டெக்னாலஜி ஏற்ற மாதிரி நான் சேர மாட்டேன், நான் மாற மாட்டேன், என்ன பண்ணிப்பாங்க பண்ண மாட்டாங்க. கடைசியாக பாரம்பரியம் இருப்பதே அதை தான் கடைப்பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? இது நம்ம ஷார்ட்டாக சொன்னவே. ஓகே, ஷார்ட்டாக உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். தியரிட்டிக்கல் போர்ஷன் சொல்லி பார்க்கலாம். பழமை தொழில் முனைவோர்கள் எதையும் புதியதாக புகுத்துவதில் தயக்கம் காட்டுவார்கள். என்ன பண்ணுறாங்க, நம்ம தன்னுடைய வியாபாரத்தில் சரி உற்பத்தி முறையிலையும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா புதுசான ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. சரியா? அடுத்து, குறிப்பாக புதியது புகுத்தினால் இடர் வந்துவிடுமோ என அச்சம் கொள்வார்கள். என்ன பண்ணுறாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா? என்ன பண்ண மாட்டாங்க, தன்னுடைய வியாபாரத்தில் புதுசாக ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதன் மூலமாக எதுவும் நமக்கு நஷ்டம் வந்துடுமோ, ஒரு இழப்பு ஏற்பட்டுருமோ என்ன பண்ணுவாங்க சொல்லி பயப்படுவாங்க, அச்சப்படுறாங்க. சரிங்களா? அடுத்து, தொழில் சூழ்நிலைகள் மாறி வரும் போதிலும் மாறாத இவர்கள் மாற்றத்தை வேறு வழி இல்லாத நிலையில் ஏற்க தள்ளுப்படுது. என்ன பண்ணுறாங்க, இப்போ உள்ள காலத்துக்கட்டத்தில் உதாரணத்துக்கு நான் ஒரு ஜவுளி தொழில் பண்ணுறேன்னு வைங்களேன். சரிங்களா? இப்போலாம் பார்த்திங்கன்னா மக்களுடைய அந்த டேஸ்ட்டு விருப்பங்கள் எப்படி போயிடுச்சு, எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ கேர்ள்ஸ் எடுத்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நிறையா இந்த நிறைய விதமான ட்ரெஸ் மெட்டீரியல் வந்து லேடிஸ்க்கு வந்துருச்சு. ஓகே, இப்போலாம் சீரியலில் உள்ள அந்த சாரீஸ் இருக்கும்போது அதை பார்த்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வளரும் பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஜுடீஸ்லேயே என்ன பண்ணாங்க, நிறைய விதமான ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த நிறைய விதமான ட்ரெஸ் மெட்டீரியல் அந்த ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அந்த பொண்ணுங்க சைடு. பசங்க சைடு பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தோன்னு சொன்னால் பட்டனே என்ன பண்ணுறது கொஞ்சம் கிராஸாக வந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு டிசைன் பார்த்தோன்னா லோ இப்பு, ஓகே பென்சில் பிட்டு, என்ன பண்ண நிறையா டெக்னாலஜிக்கு நம்ம என்ன சொல்கிறேன், நம்ம நாகரிகத்துக்கு மாறிட்டோம். இப்போ நான் அப்படி மாறுறாங்கன்னு வைங்களேன், நான் ஜவுளி தொழிலேருந்து நான் பாரம்பரியத்தை தான் கடைப்பிடிப்பேன் அப்படி சொல்லி இருக்க முடியுமா, அப்படின்னு இருந்தாலும் லாஸ் ஆகி போயிடும். சரி, அப்படி இருக்க என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், நான் வந்து தள்ளப்படுறேன்.
சரி, காலத்துக்கு மாற வேண்டிய சூழ்நிலைக்கு நான் என்ன பண்ணுறேன், தள்ளப்படுறேன்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது மாற்றத்தை உள்வாங்கவில்லை எனில் தொழிலை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றால் மட்டுமே மாற்றத்தை பின்பற்றுவார்கள். என்ன பண்ணுறாங்க, நம்ம மாறவே இல்லைன்னா பிஸ்னஸ் லாஸ் ஆயிரும், தொழிலை நம்ம மூட வேண்டிய நிலைமை வந்துடுனா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, மாறுவாங்கள்ட்ட மாற மாட்டாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? காலம் காலமாக தங்களின் மூதாதையர்கள் வகுத்த பழமை முறைகளை பிசங்காமல் பின்பற்றுவோம். என்ன பண்ணாங்க, பாரம்பரியமாக சரியா காலகாலம் என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தா பேரன், தாத்தா மகன் பேரன், இப்படி என்ன பண்ணுறாங்க, காலங்காலமாக பாரம்பரியத்தை என்ன பண்ணுறாங்க கடைப்பிடிச்சி வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்க வரும் நரசூஸ் காஃபி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு கேட்பாங்கப்பா, கீழ்கண்டவற்றுள் எது பழமைவாத தொழில்முனைவோருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கு என்ன, சேலத்தை தலைமையிடமாக கொண்டு வந்து கூட நரசூஸ் காப்பி தூள் இருக்குல்ல அது. சரியா? அதுக்கப்புறம் ஆனால் விற்பனை செய்து வந்தது. ஆனால் இன்று கால சூழ்நிலையால் அது பல்வேறு தரத்தில் காப்பித்தூளையும் மற்றும் ஆயத்த காப்பித்தூளையும் உற்பத்தி சேர்த்து கொண்டுள்ளது. என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து முதல்ல வந்து அவங்க செஞ்சுட்டு வந்துருக்கிறாங்க, ஆனால் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதில் சேர்மானங்கள் சொல்கிறாங்க, ஆயத்த காப்பித்தூளையும் சரி தரத்தில் காப்பித்தூளோட தரத்தை என்ன பண்ணுறாங்க கூட்டி விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறாங்க தொழிலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? 4வது மந்தமான தொழில் முனைவோர் அல்லது ஆண் தேனி தொழில் முனைவோர். அது என்ன, மந்தமான தொழில் முனைவோரார் அல்லது ஆண் தொழில் முனைவோர், ஆண் தேனி தொழில் முனைவோர்னு என்ன சொல்லி பாருங்கள், ட்ரான் ஆண்டர்பிரனர். சரியா? அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள், மந்தமான தொழில் முனைவோர்களும் பழமையான தொழில் முனைவோர்களும் நிகராக மாறுதலை ஏற்க விரும்பாதவர்கள். என்ன பண்ணுறாங்க, மந்தமான தொழில் முனைவோர்களும் சரிதான் இல்லை, இந்த ஆண் தேனி தொழில் முனைவர் சொல்கிறாங்கல்ல அந்த, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பழமைவாத தொழில் முனைவோர்னு சொல்லிட்டு, அவங்களும் சரி 2 பேரும் என்ன மாட்டாங்க, தொழிலில் எந்தவித மாற்றத்தையும் விரும்ப மாட்டாங்க. சரிங்களா? 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இவர்கள் யாரும் நுழை விளம்பாத அல்லது பெரிய நிறுவனங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிறிய சந்தையில் செயல்படுவார். என்ன பண்ணுறாங்கன்னா, யாருமே விரும்பாமல் சரியா பெரிய பெரிய நிறுவனங்கள் இருப்பாங்க, அவங்க வந்து புறக்கணிக்கிறது, இந்த சந்தை எனக்கு வேண்டாம், சரியா நான் இங்கே பொருட்கள் விற்க மாட்டேன்னு சொல்லி புறக்கணிப்பாங்களே, வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாங்க. பார்த்தீங்களா? அந்த ஒதுக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது சிறிய குட்டையில் பெரிய மீனாக அரசாள்வார்கள். அந்த சிறு சந்தையை எவ்விதமாகவும் செய்யாமல் அப்படியே இயங்குவார்கள். என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன ஒரு குளம் இருக்குல்ல, குட்டை குளம் சொல்லுவாங்கள்ல, அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன மீனாக வாழ்ந்துட்டு வர மாதிரி இவங்களும் வாழ்ந்துட்டு வருவாங்க. எந்தவித என்ன பண்ண மாட்டாங்க, சேஞ்சஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, இவங்களே அந்த சின்ன குட்டையில் வந்து பெரிய மீனாக சரி இவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய ராஜா நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, வாழ்ந்துட்டு வராங்க. சரியா? அது சின்ன இடத்துல பெரிய என்ன சொல்ல கொஞ்சம் கெத்தான இடமாக்கான்னு சொல்லின்றது காட்டிக்கிறது இவங்க வந்து. சரிங்களா? ஆனால் சிறு சந்தையில் எவ்விதமான மாற்றமும் செய்யாமல் அப்படியே இயங்குவார்கள். உதாரணமாக திருநெல்வேலி அல்வா வியாபாரம் செய்யும் இருட்டுக்கடை அல்வா வியாபார நிறுவன கடையில் கூட எந்தவித மாற்றமும் இல்லாமல் மிகப்பெரிய அளவு வியாபாரம் செய்து வருகின்றனர். என்ன பண்ணுறாங்க, திருநெல்வேலி தெரியும், திருநெல்வேலி இருட்டுக்கடை ஹல்வா கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. சரியா? அது எதுக்கு ஃபேமஸ்ஸு, அந்த அல்வாவோடைய டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். கருப்பட்டி அல்வா சொல்லுவாங்க திருநெல்வேலி. சரிங்களா? அப்புறம் இந்த சுகர் ஆட் பண்ண ஒயிட் சுகர் அதில் ஆட் பண்ணுறது, வெள்ளத்தில் பண்ணக்கூடிய அல்வா இருக்குது. சரிங்களா? அப்படி என்ன பண்ணுறாங்க, அல்வாவில் டைப்ஸ் இருக்குது. சரியா? நம்ம திருநெல்வேலியை அந்த மையமாக செய்யக்கூடிய இருட்டுக்கடை அல்வாங்கிற என்ன பண்ணுறாங்க, இப்போ வரைக்கும் அதுக்குன்னு ஒரு சில நம்ம வியாபார யுக்தியில் வச்சு என்ன பண்ணுறாங்க, கடை பிடிச்சிட்டு தான் வர்றாங்க. சரியா? இது என்ன பண்ணுற பழமைவாதத்தை பிடிச்சிட்டு வர்றது. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, 2வது எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரை வேலு கெமிக்கல்ஸ் தயாரிக்கும் கோபால் பல்பொடி. விளம்பரத்தில் பார்த்துருப்போம் கோபால் பல்பொடி சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணுறாங்க, அது எங்கே ஹெட் ஆஃபீஸ் இருக்குது தான், மதுரை வேலு கெமிக்கல்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. மதுரையில் இருக்கக்கூடியது. என்ன பண்ணுறாங்க, இப்போ காலம் மாறினாலும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தொடர்ந்துகிட்டே வர்றாங்க. சரிங்களா? அப்படியே தரம் மாறாமல் அப்படியே இன்றும் சந்தையில் உள்ளது. அவரே மாணவர்களுக்கு தமிழ் கையேடு வெளியிடும் கோனார் தமிழ் உரை. சரியா? கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்னு சொன்னாலே என்ன கோனார் தமிழ் உரைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்ன இருக்குமா, அது ஸ்டாண்டர்டாக இருக்குமா. ஸ்டாண்டர்ட்னா என்ன சொல்கிறது, தரம் உள்ளதாக இருக்கும், படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து மிகப்பெரிய அளவில் சிறு சந்தையில் பொருளை விற்றுவிடுகின்றது. பழமை தொழில் முனைவோர்களும் மந்த தொழில் முனைவோர்களும் பழமையை பின்பற்றுவதில் ஒன்றுபட்டாலும் முன்வரும் வேறு வழியில்லாத நிலையில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் பின்னவர் மாற்றம் என்ற சொல்லவே அறவே விரும்பாதவர். என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு வழியே இல்லைன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, மாற்றத்தை வந்து ஏற்றுக்கிடுவாங்க. சரியா? அதனால் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து மாறணும் அப்படி அவசியம் இல்லை. கட்டாயத்தின் பேரில்
சரியா மாறிக்கிட்டால் தான் உண்டு அப்படி சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துக்கிறாங்க. சரிங்களாப்பா? ஓகே, அடுத்து பாருங்கள் தொழில்சார் வகைப்பாடு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? 4 வகை பார்த்தோம். சரிங்களா? இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது தொழில்சார் வகைப்பாடு. கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கேட்டிங்க உற்பத்தி தொழில் செய்யும் தொழில் முனைவோர், பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர். சரியா? பொருளை உற்பத்தி பண்ணுவாங்கள்ல, உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் முனைவோர்னு என்ன சொல்லி பாருங்கள். வியாபார தொழில் முனைவோர் தனி தொழில் முனைவோர் என்று அழைக்கப்படுகின்றார். ரெண்டரை மணிக்குங்க வியாபார தொழில் முனைவோர் நம்ம சொல்கிறோம், நம்ம தனி தொழில் முனைவோர்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறாங்க? அடுத்து பாருங்களேன். இவ்வகையான தொழில் முனைவோர் ஒரு பொருள் அல்லது சேவை பொருளை உருவாக்க எண்ணி தொழில் முனைவை மேற்கொள்ளுபவர். என்ன பண்ணுறாங்க? ஒரு பொருளையோ ஒரு சேவை என்ன பண்ணுறாங்க உருவாக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய தொழிலில் தோக்கக்கூடிய எண்ணத்தை என்ன பண்ணுறாங்க கொண்டு வர்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இவர் பெரிய அல்லது சிறிய அளவில் தொழிலை ஏற்படுத்தி தன் எண்ணத்தில் உதித்த பொருளை அல்லது சேவை பொருளை தயாரித்து சந்தையிடுவார். என்ன பண்ணுறாங்க? எந்த தன்னுடைய சிந்தை இருக்குல்ல, எண்ணத்தில் என்ன மாதிரியான பொருட்களை வந்து உற்பத்தி செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை என்ன பண்ணுறாரு உற்பத்தி பண்ணி சந்தையில் வந்து கொண்டு வர்றாங்க. சரி, மற்றவங்களுடைய எண்ண ஓட்டங்களை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. சடைய எண்ண ஓட்டங்கள் சரி தன் மனசில் என்ன தோணுதோ அந்த பொருட்களை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணி பயன்பாட்டுக்கு வெளியில் கொண்டு வர்றாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, வணிக தொழில் முனைவோர் ட்ரேடிங் ஆண்டர்பிரனர் அப்படின்னா என்ன சொல்லி பாருங்கள். வியாபார தொழில் முனைவோர் பொருளை வாங்கி விற்கும் செயல் மட்டும் தன்னை உற்பத்தி கொள்வார்கள். என்ன பண்ணுறாங்க? இவங்க எந்த பொருளும் தயாரிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? உற்பத்தி பண்ணியிருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து பொருளை வாங்கிட்டு என்ன பண்ணுற விற்கக்கூடிய வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. சரிங்களா? இவர் உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ பொருளை வணிகம் செய்பவர். இவர்கள் பொருளை பகிர்வதில் நிபுணத்துவம் பெற்றவர் விளங்குகிறார். என்ன பண்ணுறாங்க? பொருளை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வழங்குறாங்கல்ல, பகிர்ந்தளிக்கிறது என்ன பண்ணுறாங்க? பெரிய என்ன சொல்கிற ரொம்ப திறமை வாய்ந்த நபர்களாக வந்து இவங்க கருதுகிறாங்க. சரியா? குறிப்பாக தங்களது தொழில் முனைவில் கழிவு முறையில் லாபம் ஈட்டுகின்றனர். பொருளை வெற்றிகரமாக சந்தையிடுவது இவர்களின் பலம். என்ன பண்ணுறாங்க? கழிவுனா தனக்குடைய விற்கக்கூடிய பொருளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கமிஷன் வாங்குறாங்க. சரியா? வாங்கி விற்கக்கூடிய செயல்பாடு இருக்குல்ல, அதுக்கு வந்து கமிஷன் பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சந்தையில் வந்து நிறையா லாபம் வந்து அடைகிறாங்க. சரிங்களா? அடுத்து தொழிற்சாலை தொழில் முனைவோர் இண்டஸ்ட்ரியல் ஆண்டர்பிரனர் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள். இவர்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை துல்லியமாக கண்டுணர்ந்து அவர்களின் தேவைக்கேற்ப பொருளை உற்பத்தி செய்யும் தொழிலை முனைகின்றனர். என்ன பண்ணுறாங்க? தொழிற்சாலை தொழில் முனைவோருங்கன்னா வாடிக்கையாளர் இருப்பாங்கள்ல, தன்னுடைய வாடிக்கையாளருடைய தேவைகளை என்ன பண்ணுறாங்க உன்னிப்பாக கவனித்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தொழில் முனைவர் தான் யார்? இந்த தொழிற்சாலை தொழில் முனைவோர். சரிங்களா? இவர்கள் குறுந்தொழில் முனைவோராகவோ நடுத்தர தொழில் முனைவோராகவோ அல்லது பெருந்தொழில் முனைவராக இருக்கலாம். என்ன பண்ணுறாங்க? சின்ன தொழில் நடுத்தரமாக தொழில் சொல்கிறாங்களா, குறுகிய நடுத்தரம் பெரிய தொழில் எப்படி சொன்னாங்கன்னா முதலீடுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரிப்பாங்க. அது வந்து நீங்கள் 11ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க. சரியா? தொழில் நிதி அப்படி சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, எந்த அளவுக்கு முதலீடு இருந்தால் குறு சிறு நடுத்தரம் சொல்லி பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி. சரிங்களா? அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தொழிற்சாலை தொழில் முனைவர் சிறிய தொழிலாம் பண்ணலாம், நடுத்தரம் பெரிய தொழில் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இது செய்யலாம், தொழில் முனைவராக இருக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்யும் நோக்கில் பல்வேறு வள ஆதாரங்களை ஒன்று திரட்டி அவற்றை நிறுமம் அமைத்து உற்பத்தி செய்து விற்பனை செய்பவர்கள். உற்பத்தி செய்த பொருளை பலவிதத்தில் மதிப்பை ஏற்றி அல்லது கூட்டி பொருளை சந்தைப்படுத்துகின்றனர். என்ன பண்ணுறாங்க? பொருளை வந்து உற்பத்தி செஞ்சுருப்பாங்கல்ல, அந்த உற்பத்தி செஞ்ச பொருளை என்ன பண்ணுற ஒன்று திரட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணுற ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷன் பண்ணுறது. சரிங்களா? அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? கடலை வச்சுக்கோங்க. சரிங்களா? நிலக்கடலை கேள்விப்பட்டிருப்பீங்களா? நிலக்கடலை என்ன பண்ணுறோம் விவசாயத்தோட்டலேருந்து உற்பத்தி பண்ணுறோம். அதை என்ன பண்ணுறாங்க மொத்தமாக ஒருத்தர் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுற அதில் உள்ள மேலே இருக்கக்கூடிய தோல் இருக்கிற கடினமான பகுதியை உடச்சிட்டு உள்ள கூட பருப்பு வந்து எடுக்கிறாங்க. சரியா? அந்த பருப்பு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இந்த வறுக்கிறது சொல்லுவாங்களா, வறுத்து என்ன பண்ணுறாங்க பேக்கெட் பண்ணுறாங்க. இல்லை வறுத்ததுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எண்ணெய் போட்டு இந்த காரம்லாம் சேர்த்து அது ஒரு இதாக வைப்பாங்க. இல்லை அதே கடலை என்ன பண்ணுறாங்க கடலை மிட்டாயாக செய்கிறது. சரிங்களா? இப்படி என்ன பண்ணுறாங்க நிறைய அந்த ஒரு கடலை என்ன பண்ணுறாங்க எப்படியெல்லாம் மதிப்பை கூட்டுறாங்க. இதுதான் என்ன சொல்வது வேல்யூ அடிஷன். ஓகே, இப்படி பண்ணி என்ன பண்ணலாம் இவங்க விற்கிறது. இப்போ வேல்யூ அடிஷன் என்னென்னு புரிஞ்சா ஓகே, அது புரியணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். இதே மாதிரி மற்ற பொருளுக்கு என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த வேல்யூ அடிஷன் இப்போ மதிப்பை கூட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பொருட்களை வந்து சந்தைப்படுத்துகிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, 4வது கூட்டுப்பங்கு தொழில் முனைவோர்
கார்ப்பரேட் ஆண்டர்பிரினர் அப்படின்னு யாரும் சொல்லி பாருங்கள். கூட்டுப்பங்கு தொழில்முனைவோர் என்பவர் நிறுவனத்தை கூட்டுப்பங்கு வடிவில் தொழிலை துவங்க முனைபவர் ஆவார். என்ன பண்ணுற நிறுவனத்தை வந்து கூட்டாக, அதாவது என்ன பண்ணுறாங்க, 4-5 நபர்கள் சேர்ந்து தன்னுடைய பங்கு முதலை வச்சு என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறது. அதான் கூட்டு பங்கு நிறுவனம். பிரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருள்படும். சரிங்களா? தொழிலை கூட்டுறவு அடிப்படையில் தோன்றப்பட்ட பணிகளை ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் மேற்கொள்கிறது. என்ன பண்ணுறாங்கன்னா தோற்றுவிப்பு பணிங்கிறது இது செஞ்சுட்டு வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இவரே நிறுவனத்தை ஏற்படுத்தி பலதரப்பட்ட வளங்களை திரட்டி அவற்றை நிர்வாகத்தை நடத்த இயக்குனர் அவையே அமைத்துகிறார். என்ன பண்ணுற இவர் தான் தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த என்ன சொல்கிறது, இவர் வந்துன்னா தோற்றுவிப்பாளர்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தவங்க நிறுவனத்தை தொடங்குறாரோ, தொடங்கப்பட்ட நபருக்கு என்ன சொல்லணுமா, தோற்றுவிப்பாளர்னு சொல்லுவாங்க. இவர் நிறுவனத்தை தோற்றுவிச்சு என்ன பண்ணுவார், அதை கட்டுப்படுத்த நிர்வகிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறாருன்னா இயக்குனர் அவை அப்படிங்கிற அவைக்கு வந்து கொடுப்பார். போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படிங்கிற அவைக்கு வந்து கொடுப்பார். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் அவை தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா விதமான அதை புதுசாக வேலையை ஆட்கள் போடுறது, சரிங்களா, பணியாளர் ஊதிய நிர்ணயம் பண்ணுறது, கணக்கு வழக்கில் இந்த ஆடிட்டர் சொல்லுவாங்கள்ல, அந்த தணிக்கையாளர் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, சரிங்களா, செயலருடைய கடமைகள் பணிகள் இப்படி எல்லா வரமாக்கி என்ன பண்ணுவாங்க, எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் இவங்க பொறுப்புணர்வாக ஆகுவாங்க. சரிங்களா? பல்வேறு சிறப்பு தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களை பல பணிகளுக்கு அமர்த்தி அன்றாட நிறுவனத்தை நடத்தி வர. என்ன சிறப்பு தேர்ச்சினா படித்த அதுலேயும் என்ன பண்ணுற அனுபவசாலி இருப்பாங்களா, அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தொழில் வந்து மேற்கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அடுத்து வேளாண் தொழில் முனைவோர், அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்பிரினர் அப்படின்னா யாரும் சொல்லி பாருங்கள். நம்மளாம் யார், அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்பிரினர் தான். சரி, எனக்குன்னு ஒரு என்ன பண்ணுற 1 ஏக்கர் நிலம் இருக்குது, ஒரு 50 சென்ட் நிலம் இருக்குது அப்படின்னா அதில் எனக்கு வேலை பண்ண நான் அதில் தொழில் பண்ணேன், அதில் காய்கறி நடுறேன், சரி, விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறேன், நான் யார், வேளாண் தொழில் முனைவோர். சரிங்களா? வேளாண் தொழில் முனைவோர் வேளாண் பொருட்களை விளைவித்து சந்தையிடும் தொழிலை முனைகின்றனர். என்ன பண்ணுறாங்க, வேளாண் பொருட்களை விளைவிச்சு என்ன பண்ணுறாங்க, சந்தையில் வந்து விற்கக்கூடிய செயல்முறை என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. சரிங்களா? இவர்கள் பல்வேறு இயற்கை சார்ந்த உள்ளீடு பொருட்களான உரம், விதை, தண்ணீர், பூச்சிக்கொல்லி மருந்து, உழைப்பு போன்ற இடுபொருட்களை என்ன பண்ணுறாங்க கொண்டு தன்னுடைய வியாபாரத்தை நடத்தி வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வியாபாரத்தோட இடுபொருட்கள் சொல்கிறாங்கல்ல, அதாவது சொல்கிறது உழைப்பு, அதாவது நிலம் உழைப்பு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொருளை விவசாய பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க உரம், விதைகள் போடுறது, தண்ணீர் பாய்ச்சறது, சரிங்களா, இதை தன்னுடைய பூச்சிக்கொல்லி மருந்து தடிக்க இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பயிரை விளைவிச்சு அது மூலம் கிடைக்கக்கூடிய அதுதான் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருட்களை வச்சு என்ன பண்ணுறாங்க சந்தைப்படுத்தி லாபம் பெறுறாங்க. சரி, அந்த நபரத்தை யார் சொல்கிறோம், நம்ம இந்த வேளாண் தொழில் முனைவோர்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பொருட்களை கொண்டு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்றனர். அவ்வாறு உற்பத்தி செய்த தானியங்களை நேரடியாக அல்லது கூட்டுறவு அமைப்புகள் மூலமாகவோ சந்தை இடுகின்றனர். என்ன பண்ணுறாங்க, நேரடியாக போய் என்ன பண்ணலாம், மக்கள் மத்தியில் விற்கலாம். அப்படின்னா கூட்டுறவு சொல்லுவாங்க, கூட்டுறவு அமைப்புகள். சரிங்களா? தொடக்க வேட்டலாம் கூட்டுறவு சங்கம் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சங்கத்தில் சரியில்லை, இந்த உழவர் சந்தை கேள்விப்பட்ட இப்படி சந்தைகளையும் போய் என்ன பண்ணலாம், அவங்களே போய் என்ன பண்ணலாம் விற்கலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, பொருட்களை வந்து சந்தைப்படுத்தலாம். இது மட்டுமின்றி வேளாண் சார்ந்த தொழில்களான மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மீன் பண்ணை, கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, தேனெடுத்தல் என்னென்னா மேலே சொல்ல எல்லாமே உங்களுக்கு புரியும், தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. தேன் வளர்க்குறது என்னென்னா இந்த மாமரம், சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த மாதுளை தோட்டம், சரிங்களா, அப்புறம் எலுமிச்சம் தோட்டம், இப்போலாம் தோட்டம் போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த பூக்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையாகவே செயற்கையாக தேனி வளர்க்குறது. சரிங்களா? தேனி வளர்க்குறது என்ன சொல்கிறோம், நம்ம இங்கே தேன் எடுத்தல்னு சொல்லி கொடுத்துக்குறாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக தேன் வளர்த்துன்னு தான் வரணும், தேனி வளர்த்துன்னு வரணும், ஆனால் தேன் எடுத்தல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பூச்செடிகள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நன்னீர் இறால் பண்ணை வளர்ப்பாங்கள்ல அந்தது. ஓகே, அடுத்து வேளாண் கருவிகள் உற்பத்தி செய்தல். வேளாண் கருவியை உற்பத்தி செய்தல் அர்த்தம்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த மண்வெட்டிகள், சரிங்களா, வேளாண் சம்மந்தப்பட்ட மண்வெட்டிகள், சின்ன மண்வெட்டியில் நிறையா வகைகள் இருக்குது. ஓகேவா, அது உற்பத்தி பண்ணுறது வேளாண் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் உற்பத்தி பண்ணக்கூடிய இதுன்னு சொல்கிறாங்க. இந்த வேளாண் தொழில்முறை கீழே வகைப்படுத்துகிறாங்க. சரிங்களாப்பா? அடுத்து 6 சில்லறை தொழில் முனைவோர். ஓகே, ரீட்டைல் ஆண்டர்பிரினர் அப்படின்னு யார் சொல்லி பாருங்கள். இவர்கள் தொழில் முனைவோர் முடிவுற்ற இறுதிப் பொருட்களை நுகர்வோர் வசம் கொண்டு சேர்க்கும் செயலில் முனைகின்றனர். இவர்கள் சிறு அளவில் பொருட்களை பல்வேறு மொத்த வியாபாரிடமிருந்து பெற்று பலதரப்பட்ட பொருட்களை இருப்பு வைத்து ஒரு கூரையின் கீழ் இறுதி நுகர்வோருக்கு பொருளை
தரும் தொழிலை நடத்துவார். என்ன சொல்கிறாங்கன்னா, சில்லறை தொழில் முனைவோர்னா நம்ம ஊரில் வச்சுருப்பாங்க பெட்டி கடை, அவங்கள எடுத்துக்காட்டாக சொல்லலாம். என்ன பண்ணுறாங்க, பல்வேறு பொருட்களை என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு, சரியா, என்ன பண்ணுறாங்க, சிறு சிறு அளவில் என்ன பண்ணுறாங்க, பொருட்களை வந்து மொத்த வியாபாரத்தை வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஓகேவா, வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, பொருட்களை வந்து விற்பனை செய்வாங்க. சரிங்களா, அவங்கள தான் நம்ம யார் சொல்கிறோம், சில்லறை தொழில் முனைவோர். அந்த வாங்கிட்டு வரலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறு அளவிலான தொகை, அந்த பணத்தை வந்து கூடுதலாக வச்சு வந்து விற்பாங்க. 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வராங்கன்னா 12 ரூபான்னு வச்சு என்ன பண்ணுவாங்க, பொருட்களுடைய விலையை வந்து வச்சு என்ன பண்ணுவாங்க, விற்றுட்ருப்பாங்க. சரிங்களா, இது அவங்க கிடைக்கக்கூடிய லாபம். ஓகே, அடுத்து சேவை தொழில் முனைவோர்கள், சர்வீஸ் ஆண்டர்பிரனர். சேவை தொழிலான வங்கியல், காப்பீடு, நிதிசார் பொருட்கள், பழுது நீக்கம் ஆலோசனை, போக்குவரத்து சேவை, விளம்பரம், மனிதவள அழைப்பு போன்ற பிரிவுகளில் தொழிலை துவங்கி நடத்துபவர்கள் சேவை தொழில் முனைவோர் எனப்படுகிறார். இந்த இடத்துல உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லி ஆகணும். வங்கியல் இருக்குல்ல, பேங்க்கில் போய் நம்ம பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க. சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு எதுவும் எடுக்கிறாங்களா, டெபாசிட் பண்ணுறோம், பணம் எடுக்கிறாங்கன்னா சார்ஜ் எதுவும் பண்ணுறதில்ல. நீ ஆன்லைனில் ஓரியன்டாக பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த சேவை தொழில் அந்த இதுக்கு. அப்புறம் காப்பீட்டு இன்சூரன்ஸ் சர்வீஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த இது. நிதிசார் பொருட்கள், ஓகே, நிதி சம்மந்தப்பட்ட பொருட்கள், அது. பழுது நீக்கம், ரிப்பேர் சரி பண்ணி கொடுக்குறாங்கல்ல, ஓகே, அந்த இது. அதாவது எப்படி சொன்னால், இந்த 2 வீலர் சரி பண்ணி தர்றது, ஓகே, காரு சரி பண்ணி தர்றது, அந்த இதெல்லாம் இது கீழே வரும். ஓகேவா, அடுத்த ஆலோசனை, கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர்லாம். ஓகே, இந்த இப்போ காலேஜ் நீங்கள் 12th முடிக்க போகிறீங்கன்னா, காலேஜுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன பண்ணுறோம், நாங்கள் எந்த கல்வியில் சேர்த்து விட்றோம், நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், அந்த மாணவர் சேர்க்கை வந்து உங்களோட அட்மிஷன் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த இது ஆலோசனை கீழே வரும். போக்குவரத்து சேவை, சரியா, பஸ் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அந்த இது. அதுக்கப்புறம் விளம்பரம், ஓகே, விளம்பரம் பண்ணுறாங்கல்ல, அந்த இது. ஓகே, அப்புறம் மனிதவள அளிப்பு என்ன பண்ணுறாங்க, வேலை யாருக்கு பணியாளர் தேவைப்படுறாங்களோ, தேவைப்படக்கூடிய நபருக்கு என்ன பண்ணுவாங்க, பணியாளர்களை வந்து இன்டர்வியூ பண்ணிவிட்டு, சரிங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தேவைக்கூடிய நபர்களுக்கு வந்து பணியாளர்களை ஒப்படைப்பாங்க. சரிங்களா, இதை என்ன பண்ணுறாங்க, இந்த மனிதவள அளிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. மற்றொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கும் வரை அதிலிருந்து உங்களிடம் விரும்புகிறது கார்த்திக். நன்றி, வணக்கம்.